ஓகே, நம்ம அடுத்த யூனிட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்த செகண்ட் யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு 2 தியரம் பாக்கி இருக்குது, சரிங்களா? ஸோ அது நான் நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னும் கிளியர் கட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் ஒரு சில காரணங்களால் என்னால் கண்டினியூஸாக கிளாஸ் எடுக்க முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறாங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம், டோன்ட் வரி, ஓகேவா? ஸோ யூ ஆர் ஆல் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன டவுட்னாலும் கேளுங்க, ஓகேவா? ஸோ செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேனிங் ஆஃப் அ செட், ஓகேவா? ஸ்பேன் ஆஃப் அ செட் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்பேன் ஆஃப் அ செட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். எல்லாமே வெக்டர் ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ லெட் வி பி த வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்டு எஃப். இது எப்போவுமே உள்ளது தான், ஓகேவா? லெட் v1 v2 அப் டு எக்ஸெட்ரா vn பிலாங்ஸ் டு v. சம் n எலமெண்ட்ஸு எங்கேருந்து எடுக்கிறோம்? நம்ம வியிலேருந்து எடுக்கிறோம். Then an element of the form alpha 1 v1 plus alpha 2 v2 plus alpha n vn where alpha I belongs to f is called a linear combination of vectors v1 v2 up to etc vn. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய டெஃபினேஷன் லீனியர் காம்பினேஷன், ஓகேவா? ஸோ இந்த டெஃபினேஷன் லீனியர் காம்பினேஷன். ஸோ லீனியர் காம்பினேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து சம் எலமெண்ட்ஸ் எடுக்கிறேன். அண்டு அது பேர் என்ன, ஃபீல்டுலேருந்து சம் எலமெண்ட்ஸ் எடுக்கிறேன். ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா n எல்லாமே எங்கே இருக்குது? ஃபீல்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டோட காம்பினேஷனாக ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் ஆல்ஃபா n vn இப்படி நான் எடுத்து எழுதுறேன்னா அந்த இதனோட கடைசியில் வரும்ல ஒரு நம்பர், இந்த நம்பர் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தி வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அதாவது கரெக்டாக இல்லை, நான் சும்மா ஒரு புரியுறதுக்காக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஃபீல்டு இதான் எஃப்ங்கிற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 இல்லை ஒரு நிமிஷம் ஆர் அப்படிங்கிறது ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரியல் நம்பர்ஸு ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? அண்டு ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறோம். அதே ஆரை நான் வெக்டர் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வித் திஸ் வெக்டர் ஸ்பேஸ் ஆர் ஓவர் ஆர், ஓகேவா? ஸோ ஆர் ஓவர் ஆருங்கிற வெக்டர் ஸ்பேஸாக எடுத்துக்கிறேன், ஓகே? ஸோ இப்போ நான் இந்த ஆரில் 10ங்கிற எலமெண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், 10 வேணாம் 20 வச்சுக்கிறோம், ஓகேவா? 20ங்கிற எலமெண்ட்டை நான் இங்கேருந்து எடுக்கிறேன், ஓகே? ஸோ இப்போ நான் அந்த 20 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 into 2, ஓகே, ப்ளஸ் 4 into 5 அப்படின்னு எழுதலாம். எழுதலாமா? இந்த 5ஐயும் 4ஐயும் நான் எங்கேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபீல்டு எடுத்துக்கிறேன். அண்ட் மிச்சம் இருக்கிற 2ஐயும் 5ஐயும் நான் எங்கேருந்து எடுத்துக்கிறேன்? வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து. அதாவது வெக்டர் ஸ்பேஸ் நமக்கு இங்கே வெக்டர் ஸ்பேஸ் ஃபீல்டு எல்லாமே ஒன்று தான், ஓகேவா? ஸோ இங்கேருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன், ஃபீல்டுலேருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன், அண்ட் வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன். அதான் இங்கே சம் n எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் இங்கே உதாரணத்துக்கு 2 5 2 எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 5 into 2 plus 4 into 5 அப்படின்னு நான் எழுதுறேன். இந்த 20 அப்படி எழுதுறேன், ஓகேவா? ஸோ 20 என்னால் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 4 நம்பர்ஸ் என்னால் எழுத முடியுது, ஓகேவா? ஸோ இப்படி எழுத முடிகிற விஷயத்துக்கு பேர் தான் லீனியர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கும்போது நல்லா புரியும், ஓகே? இப்போ அடுத்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் நம்பர் 2, அதாவது நம்ம யூனிட் 2ல், ஓகேவா? ஸோ லெட் எஸ் பி ஏ நான் எம்டி சப்செட் ஆஃப் அ வெக்டர் ஸ்பேஸ் வி. ஒரு வெக்டர் ஸ்பேஸ் விக்கு நான் ஒரு சப்செட் எடுக்கிறேன், சப்ஸ்பேஸ் இல்லை சப்செட் எடுக்கிறேன். தென் தி செட் ஆஃப் ஆ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஃபைனைட் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் இஸ் கால்டு லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை எல் ஆஃப் எஸ். ஸோ நான் ஒரு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறேன் எஸ், ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஸில் உள்ள எலமெண்ட்ஸு, இந்த எஸ்ஸில் உள்ள எஸ்ஸில் சம் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஓகே? எஸ்ஸில் சம் எலமெண்ட்ஸ் இருக்கும், அண்ட் இதில் சம் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபீல்டுலேயும் சம் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? நான் அதே மாதிரி வெக்டர் ஸ்பேஸ்லேயும் சம் எலமெண்ட்ஸ் இருக்கும். நான் எலமெண்ட்ஸ் எழுதல சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஸில் உள்ள எலமெண்ட்ஸையும், ஓகேவா, இந்த ஃபீல்டில் உள்ள எலமெண்ட்டையும் லீனியர் காம்பினேஷனாக எழுதும்போது எனக்கு சம் நம்பர்ஸ் கிடைக்கும். அப்படி தான் நான் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் தான் எடுத்த மாதிரி அங்கே 10 into 10 2 எடுத்தேன், 4 5 எடுத்தேன். ஸோ சாரி 5 2 எடுத்தேன், 4 5 எடுத்தேன் இங்கே. ஸோ காம்பினேஷன் போது 20 கிடைக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் என்னால் எழுத முடியும். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சேன்னா அதுக்கு பேர் தான் லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ்.
ஓகேவா? ஸோ லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இங்கேருந்து சம் எலமெண்ட்ஸ் எடுக்கணும், ஃபீல்டுலேருந்து எலமெண்ட்ஸ் எடுக்கணும், என்னோட லீனியர் காம்பினேஷன் வரும்ல. ஸோ அந்த மொத்தம் கலெக்ட் பண்ணி நான் எடுத்தேன்னா இதுதான் லீனியர் ஸ்பேன். அதான் லீனியர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் லீனியர் ஸ்பேன் வித் ரெஸ்பெக்ட் டு த செட் எஸ். ஓகேவா? ஸோ இந்த டெஃபினேஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெக்டர் ஸ்பேஸ் வியிலிருந்து எடுக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ எஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ எஸ்லேருந்து எடுக்கிற காரணத்தினால நான் எல்லா பேஸ் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது முதல்ல புரியாத மாதிரி இருக்கும், பட் திருப்பி இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது புரியலன்னா ரொம்ப கஷ்டம், பின்னாடி வர தீரம் எதுவுமே புரியாமல் போயிடும். ஓகே? ஸோ திருப்பியும் நான் சொல்கிறேன், விங்கிறது வெக்டர் ஸ்பேஸ், எஸ்ங்கிறதோட சப்செட். இந்த சப்செட்டில் சம் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபீல்டுலேயும் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சப்செட்டில் உள்ள சம் எலமெண்ட்ஸையும் ஃபீல்டில் உள்ள எலமெண்ட்ஸையும் காம்பினேஷனாக எழுதி நான் வந்து ஒரு செட்டாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் தான் எல்எஃப்எஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் வேறு. ஓகே, இதான் அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நல்ல கவனிங்க, புரியும். இப்போ V3 over R, V3னா R3, R⁻3 அப்படி தானே? ஸோ அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே பேர் ஆஃப் 3 எலமெண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்படி இந்த எலமெண்ட்ஸாக இருக்குது, இது பேர் தான் R3பாங்க. ஸோ வெக்டர் ஸ்பேஸ் வந்து R3 அண்ட் ஃபீல்டு வந்து R. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன், அந்த வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து 3 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். என்னது? 1,0, 1,0,0, 0,1,0, 0,0,1 அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறமா ஓகேவா எஸ்ங்கிற செட் எடுத்துக்கிறேன். அங்கே அப்படி தான் பார்த்தோம், லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் பார்த்தோம்ல. ஸோ செட் E1 E2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே V3ல ஏகப்பட்ட எலமெண்ட் E1 எடுத்துக்கிறேன். ஏன்னா E1 E2 வந்து 1 0 0 0 1 0. இது மறந்துடக்கூடாது, இது எப்போவும் மறந்துடக்கூடாது. சிம்பிளாக யூஸ் பண்ணுறது தான் E1. ஓகேவா? ஸோ லெட் S ஈக்குவல் டு E1 E2 எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்எஃப்எஸ் எழுதணும் அப்படிதானே? ஸோ எல்எஃப்எஸ் எழுதுனா என்ன அர்த்தம்? அதாவது ஆல்ஃபா, அதாவது ஃபீல்டில் உள்ள எலமெண்ட்ஸையும் எஸ்ஸில் உள்ள எலமெண்ட்ஸையும் காம்பினேஷனாக எழுதுறதுக்கு பேர் தான் எனது லீனியர் ஸ்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகேவா? ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா ஃபீல்டில் ஆல்ஃபா பீட்டா 2 எலமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே 2 எலமெண்ட் அப்படிங்கிறதுனால இங்கே 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். 2 எலமெண்ட்னா எது வேணும் எடுக்கலாம், எப்படி வேணும் எடுக்கலாம். அப்போ ஆரில் வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, அதில் எந்த 2 வேணும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் எல்லா ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா இன்ட்டு E1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு E2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது எந்த ஆல்ஃபா, ஃபார் ஆல் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா E1 ப்ளஸ் பீட்டா E2 இதுதான் வந்து எல்எஃப்எஸ். ஓகேவா? ஸோ லீனியர் காம்பினேஷன் எழுதி எல்எஃப்எஸ். ஸோ இந்த எல்எஃப்எஸ் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி ஆல்ஃபா E1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,0,0 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 0,1,0. ஓகே? ஸோ இப்போ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணோன்னா ஆல்ஃபா 0,0 ப்ளஸ்ஸு 0,β,0 அப்படின்னு வரும். திருப்பி இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா 0 அப்படின்னு வரும். ஸோ இங்கே எல்லா ஃபேஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கும்? ஆல்ஃபா பீட்டா 0ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆல்ஃபா பீட்டா எங்கேருந்து இருக்கும்? ஸோ ஆர்லேருந்து இருக்கும். ஸோ இப்போ ஆரில் ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது கடைசியில் 0 வர்ற மாதிரி மட்டும் வச்சுட்டு எத்தனை நம்பர் வேணாலும் எழுதலாம். ஓகேவா? ஸோ எஸ்ஸுங்கிற செட்டில் 2 எலமெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 எலமெண்ட்டை வச்சு அண்ட் ஃபீல்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் நான் காம்பினேஷனாக எழுதி இவ்வளோ பெரிய செட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செட்டுக்கு பேர் தான் இந்த எல்எஃப்எஸ். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். இப்போது இதுதானே பார்த்துருக்கோமா? ஓகே, இப்போ நம்ம வந்து இது முக்கியமான நோட், இது மறந்துடக்கூடாது, தலைகீழ ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா எல்எஃப்எஸ் அதாவது எல்லாத்தோட லீனியர் காம்பினேஷன் எடுத்து கலெக்ஷனாக எடுத்து எழுதுனா அதுக்கு பேர் எல்எஃப்எஸ். அப்போ எனி எலமெண்ட் ஆஃப் எல்எஃப்எஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்னவா இருக்கும்? alpha 1 v1 plus alpha 2 v2 plus alpha n vn where alpha I belongs to f. அப்போ எல்எஃப்எஸ்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னா அது வந்து சம் லீனியர் காம்பினேஷனாக இருக்கும். சம் எலமெண்ட்ஸோட ஃபீல்டில் இருந்து எடுக்கப்பட்ட எலமெண்ட்ஸு ப்ளஸ் இந்த செட்லேருந்து எடுக்கப்பட்ட எலமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷனாக மட்டும்தான் இருக்கும். அதுலேருந்து எடுக்கப்பட்ட எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த தியரம், முக்கியமான தியரம் ஒன்று பார்ப்போம். ஓகே, இப்போ தியரம் என்ன? ஃபஸ்ட்டு தியரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, let V be the vector space over the field F and S be a non-empty subset of V.
ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. லெட் வி பி த வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்ட் எஃப். என் கையில் ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்ட் எஃப் இருக்குது. அண்ட் எஸ் பி த நான் எம்டி சப்செட், நாட் அ சப்ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ சப்செட் இருக்குது. ஓகே, தென் எல் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோன்னா எல் ஆஃப் எஸ் இருக்குல்ல, ஸோ லீனியர் ஸ்பேன் இருக்குல்ல, இந்த எல் ஆஃப் எஸ் இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ எல் ஆஃப் எஸ்ங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் வி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த எஸ்ங்கிற செட்டு வச்சு தான் எல் ஆஃப் எஸ் எழுதியிருப்போம். இந்த எஸ்ங்கிற செட்டை விட எல் ஆஃப் எஸ் பெருசாவோ அல்லது ஈக்குவலாவோ இருக்கலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அண்டு எஸ்ங்கிற செட்டு தான் இருக்கிறதுலே வந்து சின்ன சப்செட்டு, அதாவது டபிள்யூ விங்கிற வெக்டர் ஸ்பேஸுக்கு எஸ்ங்கிறது தான் இருக்கிறதுலே சின்ன சப்ஸ்பேஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த மூணு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல் ஆஃப் எஸ் இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் வி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஓல்டு கான்செப்ட் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸுக்கு ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். அந்த சப்செட்டை நான் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஓகேவா? ஸோ அந்த செட்டு, இப்போ நான் சப்செட்டுன்னு சொல்கிறேன், அந்த செட்டில் இருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி ஃபீல்டில் இருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். இதனோட காம்பினேஷனை எழுதும்போது கிடைக்கிற ஆன்சரும் எங்கே இருக்கணும்? அந்த செட்டிலே இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த எல் ஆஃப் எஸ் அப்படிங்கிற செட்டை தான் நம்ம என்னென்னு எழுத போகிறோம்? சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். ஸோ சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுறதுக்கு இதுலேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும் அண்ட் ஃபீல்டுலேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். ஓகேவா? இதான் ப்ரொசீஜர். ஸோ அப்போது வி கமா டபிள்யூ பிலாங்ஸ் டு எல் ஆஃப் எஸ் அண்ட் ஆல்ஃபா கமா பீட்டா பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நோட்டில் சொன்ன மாதிரி இந்த இருக்குல்ல, எங்கே இருக்குது நோட்? இந்த நோட்டில் சொன்ன மாதிரி எல்லா ஆஃபீஸ்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா அது சம் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் அந்த நோட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எல்லா ஆஃபீஸ்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த பி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் அப் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n vn, வேர் vi பிலாங்ஸ் டு எஸ். இந்த எஸ், இந்த vi ஃபுல்லாக எங்கே இருக்குது? எஸ்லேருந்து எடுக்கப்பட்டதாகவும் அண்ட் ஆல்ஃபா i எல்லாமே எஃப்லேருந்து எடுக்கப்பட்டதாகவும் இருக்கும். ஸோ இந்த விங்கிற எலமெண்ட் ஏன் எல்லா ஆஃபீஸ்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். சிமிலர்லி டபிள்யூங்கிற எலமெண்ட்டு பீட்டா 1 w1 ப்ளஸ் பீட்டா 2 w2 அப் எக்ஸெட்ரா பீட்டா n wm. இந்த w எல்லாமே எங்கே இருக்கும்? எஸ்ஸில் இருக்கும். அண்ட் இந்த பீட்டா 1 பீட்டா 2 பீட்டா m எல்லாமே எஃப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ்லேருந்து எடுக்கப்பட்ட எலமெண்ட்டையும் எஃப்லேருந்து எடுக்கப்பட்ட எலமெண்ட்டோட காம்பினேஷனாக தான் அந்த எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஆல்ஃபா வி ப்ளஸ் பீட்டா டபிள்யூ, இந்த ஆல்ஃபா வி ப்ளஸ் பீட்டா டபிள்யூவும் எங்கே இருக்கணும்? இந்த எல்லா ஃபெஸ்ட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஆல்ஃபா வி ப்ளஸ் பீட்டா டபிள்யூ, ஸோ ஆல்ஃபாக்கு ஆல்ஃபா அப்படி போட்டுக்கோங்க. இந்த விக்கு பதிலாக இந்த டேர்ம் அப்படி எழுதிக்கணும். ஸோ வி கூட ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n vn ப்ளஸ் இந்த பீட்டா அப்படியே போட்டுக்கிறேன். அண்ட் டபிள்யூக்கு பதிலாக w1, இந்த டபிள்யூக்கு பதிலாக இதை எழுதிக்கிறேன். ஸோ பீட்டா 1 w1 ப்ளஸ் பீட்டா 2 w2 அப் எக்ஸெட்ரா பீட்டா m wm அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா கூட உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 அப் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n வரும். அதே மாதிரி இங்கே பீட்டா 1 பீட்டா 2 அப் எக்ஸெட்ரா பீட்டா m அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த இது என்ன பண்ணிக்கலாம்? ஸோ தனியாக நம்ம அசோசியேட்டிவ், நமக்கு நல்லா தெரியும் ஃபீல்டும் வெக்டர் ஸ்பேஸும் அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் நான் ப்ராக்கெட்டை இப்படி போட்டுக்கலாம். இந்த இருக்குல்ல, ஆல்ஃபா 1 v அப்படி போட்டோன்னா இப்படி ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n வந்துடும். அதே மாதிரி இங்கே பீட்டா 1 அப் எக்ஸெட்ரா பீட்டா m வரைக்கும் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு எல்லா ஃபெஸ்ட்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அதோட முதல் எலமெண்ட் எங்கே இருக்கணும்? முதல் எலமெண்ட் ஃபீல்டுலையும் ரெண்டாவது எலமெண்ட் அந்த செட்லையும் இருக்கணும். இப்போ நல்லா பாரு, v1 v2 அப் எக்ஸெட்ரா vn, அதுவும் w1 w2 wm அப் எக்ஸெட்ரா wm வரைக்கும் எங்கே இருக்கும்? எஸ்ஸில் தான் இருக்கும். நான் முதலே சொல்லியாச்சு. இப்போ கேள்வி, இந்த ஆல்ஃபா 1 எங்கே இருக்கணும்? ஃபீல்டில் இருக்கணும். இந்த ஆல்ஃபாங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்கோம்? ஃபீல்டுலேருந்து எடுத்திருக்கோம். இந்த ஆல்ஃபா 1 தட் இஸ் ஆல்ஃபா ஐயும் எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? ஃபீல்டுலேருந்து எடுத்துருக்கோம். இந்த ரெண்டையும் பெருக்கும்போது எங்கே தான் இருக்கும்? ஃபீல்டு தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் மல்டிப்ளேஷன், அதாவது ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப் அண்ட் ஆல்ஃபா 1 பிலாங்ஸ் டு எஃப்னா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா 1 பிலாங்ஸ் டு எஃப். பிகாஸ் ஃபீல்டு வந்து க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளேஷன். ஓகேவா? ஸோ ஃபீல்டு இருந்து எந்த 2 எலமெண்ட் எடுத்தாலும் அதை பெருக்கும்போது கிடைக்கிற எலமெண்ட்டும் எங்கே தான் ஃபீல்டு தான் இருக்கும். ஸோ அப்போ முதல் எலமெண்ட் ஃபீல்டில் இருக்குது, இங்கேயும் ஃபீல்டில் இருக்குது, அப்படி வரிசை எங்கேயும் ஃபீல்டில் இருக்குது. ஸோ இதுவும் ஃபீல்டு இருக்குது. ஸோ இதோட டோட்டல் காம்பினேஷன் எங்கேவா இருக்குது? ஸோ எல்லா ஃபெஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் எல்லாத்தையும் அடிச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த டோட்டல் எலமெண்ட்டும் ஃபீல்டில் டோட்டல் எலமெண்ட்டும் எல்லா ஃபெஸ்ட்டில் இருக்குது. அதான் ஆல்ஃபா வி ப்ளஸ் பீட்டா டபிள்யூ பிலாங்ஸ் டு
L of s, because the alpha v ப்ளஸ் பீட்டா டபிள்யூவை சம் லீனியர் காம்பினேஷனாக நான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக எல் ஆஃப் எஸ்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் எல் ஆஃப் எஸ் இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. எல் ஆஃப் எஸ் இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. ஓகேவா? தப்பாக எழுதியிருக்காங்க, சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. ஓகே, அடுத்த ப்ரூஃப் என்னது? எஸ் சப்செட் ஆர் ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ். அதாவது எஸ் வந்து எல் ஆஃப் எஸ்ஸை விட சின்னதாக இருக்கலாம், அது ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு செட்டு இன்னொரு செட்டுக்கு சப்செட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் என்ன அர்த்தம்? இங்கேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும், அது இங்கே வந்து நிற்கணும். அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ரைட். இப்போ எஸ்ஸில் வந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா? யூங்கிற எலமெண்ட் எடுக்கிறேன். நமக்கு தெரியும் யூ ஈக்குவல் டு 1 இன்ட்டு யூ. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ யூ ஈக்குவல் டு 1 இன்ட்டு யூ. ஸோ 1 இன்ட்டு யூன்னு அர்த்தம் ஒன்றுங்கிறத நான் எங்கேருந்து எடுக்கலாம்? ஒன்றுங்கிற எலமெண்ட் எங்கே இருக்கும்? ஃபீல்டில் இருக்கும். அண்ட் யூங்கிற எலமெண்ட் இந்த செட்டில் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ 1 ஃபீல்டில் இருக்குது, 2வது இந்த செட்டில் எடுத்திருக்கேன். அப்போ அதோட லீனியர் காம்பினேஷன். ஓகேவா? ஸோ லீனியர் காம்பினேஷனாக வருது இந்த யூங்கிறது. அப்போ லீனியர் காம்பினேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே இருக்கும்? எல்லா ஃபெஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா ஃபெஸ்ட்டில் இருக்கும். ஸோ யூஎஸ்ஸில் யூஎஸ்ஸில் எடுத்து கடைசியில் இந்த யூ எங்கே வந்து நிற்கிது? எல்லா ஃபெஸ்ட்டில் வந்து நிற்கிது. ஸோ எஸ் சப்செட் ஆர் ஈக்குவல் டு எல்லா ஃபெஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா மூணாவது தியரம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மூணாவது பார்ட் வந்து என்ன டீட்டெயில்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் டபிள்யூ இஸ் எனி சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. ஸோ வெக்டர் ஸ்பேஸ் விக்கு ஏகப்பட்ட சப்ஸ்பேஸ் வரும். அதில் டபிள்யூங்கிறது எனி சப்ஸ்பேஸ் சச் தட் அது எப்படி இருக்கணும்? எந்த சப்ஸ்பேஸாக இருக்கலாம், பட் வித் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, நீ சூஸ் பண்ணுறத டபிள்யூவுக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட கம்மியாகவோ ஒரு எஸ் நீ எடுக்கணும். அப்படி ஒரு சப்செட்டு நீ சூஸ் பண்ணிக்கிற. ஓகேவா? அப்படி ஒரு சப்செட்டு நீ சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நீ எடுக்கிற சப்செட்டுக்கு கீழே ஒரு செட்டு என்னால் எழுத முடியணும், ஈக்குவலாவோ அல்லது அதை விட கம்மியாவோ. தென் அடுத்து இந்த எஸ்ஸுக்கு என்னால் எல்லா ஃபேஸ் எழுத முடியும். இந்த எஸ்ஸுக்கு என்னால் எல்லா ஃபேஸு எழுத முடியும். ஓகேவா? அந்த எல்லா ஃபேஸு சப்செட் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ. ஓகேவா? எல்லா ஃபேஸும் சப்செட் ஈக்குவல் டு டபிள்யூ வரும். அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, எஸ் தான் இருக்கிறதுலையே கம்மியான சின்னதாக உள்ள சப்ஸ்பேஸு. எஸ் தான், எஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் வி கண்டெய்னிங் எஸ் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. எல்லா ஃபேஸஸ் தான் ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இங்கே எல்லா ஃபேஸ் வரும். ஓகேவா? எல்லா ஃபேஸ் வரும். ஓகேவா? ஸோ அவன் என்ன சொல்ல வரான்னா, இந்த எல்லா ஃபேஸ் தான் இருக்கிறதுலையே கம்மியாக, அதாவது எல்லா ஃபேஸ் தான் இருக்கிறதுலையே சின்ன சப்ஸ்பேஸு கண்டெய்னிங் எஸ். அதாவது எஸ்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரியான ரொம்ப சின்ன சப்ஸ்பேஸ் தான் இந்த எல்லா ஃபேஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ திருத்தி எழுதிக்கோங்க. ஓகேவா? என்ன தப்பாக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல இங்கே எஸ்ன்னு போட்டிருக்காங்க, ஆக்சுவலி எல்லா ஃபேஸ் வரும். ஓகே, ப்ரூஃப் என்னன்னு பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? லெட் டபிள்யூ பி எனி சப்ஸ்பேஸ் ஆஃப் வி, எஸ் சப்செட் ஆஃப் ஈக்குவல் டு டபிள்யூ. ஓகே, இப்போ நான் எல்லா ஃபேஸ்லேருந்து ஒரு யூ எடுக்கிறேன். அந்த யூ, அப்போ எல்லா ஃபேஸ்லேருந்து ஒரு யூ எடுத்தேன்னா அது சம் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் சம் எலமெண்ட்ஸாக இருக்கும். அதில் ஆல்ஃபா இ பிலாங்ஸ் டு எஃப்னும் இந்த யூஐ பிலாங்ஸ் டு எஸ்னும் இருக்கும். அதான் யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 u1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 u2 ப்ளஸ் அப்டேக்ஸ் ஆல்ஃபா என் யூஎன், வேர் யூஏ பிலாங்ஸ் டு எஸ் அண்ட் ஆல்ஃபா இ பிலாங்ஸ் டு எஃப். ஏற்கனவே எஸ் சப்செட் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? we have இந்த u1 u2 un belongs to w. ஓகேவா? இந்த u1 u2 un எல்லாமே எங்கே இருக்கும்? wல இருக்கும். பிகாஸ் எஸ்ஸில், அதாவது இந்த u1 u2 u3 எல்லாமே எஸ்ஸில் இருக்கும்போது அந்த எஸ்ஸை விட பெரிய செட்டு தான் w. ஸோ அப்போ அந்த u1 u2 un எல்லாமே wலையும் இருக்கும். ஸோ u1 u2 u wல இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த u, இந்த டோட்டல் u இருக்குது பாரு, இந்த uவும் எங்கே இருக்கும்? wல இருக்கும். ஓகே, ஸோ எல்லா ஃபேஸில் யூன்னு எடுத்தேன். ஸோ எல்லா ஃபேஸ்லேருந்து ஒரு யூ எடுத்தேன். கடைசியில் அந்த எல்லா ஃபேஸ், அந்த யூ எங்கே வந்து நிற்கிது? wல வந்து நிற்கிது. ஸோ எல்லா ஃபேஸு சப்செட் ஆஃப் யூ. ஓகே, ஸோ அப்படி சொல்லி முடிக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்பேன் செட் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நிதானமாக திருப்பி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஸோ நான் கண்டினியூஸாக இனிமேல் கிளாஸ் எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.